ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான புதிய ஆண்டு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2023 ஆண்டு முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஆண்டு முடிந்ததுக்கு பின்னாடி புதிய 2024 ஆண்டு பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய ஆண்டாவது நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறது இது போல் வருட பலன்கள் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசினருக்கு 2024 ஆண்டுக்கான வருட பலனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய புதிய வருடம் ஏற்றமாக இருக்குமா மாற்றமாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு ஏற்றமா மாற்றமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப புதிய ஆண்டில் பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான ஆண்டு பலன் அதாவது வருடாந்திர பலன் என்னங்கிறத பார்க்கலாம். 2023 ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை அனுபவித்திருப்பீங்க. அப்படி அனுபவித்த நீங்கள் 2024 ஆண்டு கொடிகட்டி பறக்க போகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஏற்றமாக பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் புதிய ஆண்டு இருக்கும். எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பாக இருக்கக்கூடியதை எல்லாமே நீங்கள் முறியடிக்க முடியும். ஸோ எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தகுந்தாற் போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அதான் நான் சொல்கிறேன், எந்த விஷயங்கள் உங்களுக்கு மறைமுகமாக எதிர்ப்பாக இருந்ததோ அதை எல்லாமே நீங்கள் இப்போ முறியடிக்க போகிறீங்க. 2024 ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வெற்றி மேல் வெற்றியை காண போகிறீங்க. உங்கள் தசபுத்தி மட்டும் சரியாக இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். அதே போல் 2023 ஆண்டுடைய கடைசி 3 மாதங்கள், இப்போ இந்த ஆண்டுடைய இறுதி 3 மாதங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய சக்தியை கிரகங்கள் கொடுத்திருக்கோ. பலன்களை 2ஆக பிரிக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைத்திருக்கோ. வருடத்துடைய முதல் 3 மாதங்கள், பின்பு எஞ்சியிருப்பது 9 மாதங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிப்பு மாதங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறுபட்டிருக்கும். அந்த மாதிரி புதிய ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வருடத்துடைய முதல் 3 மாதம் சூப்பராக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வருடம் ஆரம்பமே உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்றம் காண போறீங்க என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வீடு மனை வாங்க சிறந்த நேரமாக உங்களுக்கு புதிய ஆண்டில் ஃபஸ்ட்டு 3 மாதம் அமையும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கி மகிழ்கிறது, வீடு மனை வாங்கி உங்களுடைய பெயரில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை ஆண்டு பிறந்ததுக்குள்ள 3 மாதத்திலே செய்திடுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது தடையில்லாமல் அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே போல் நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 மாதம் ஒரு பொன்னான மாதமாக இருக்குது. அந்த மாதத்தில் நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராவல் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெகு தூர பிரயாணம் செய்வதற்கு உங்களுக்கு பண வருவாயெல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பாக பண வருவாய் இருக்கும். பண வருவாய் இருக்கும் போதே அந்த பண வருவாயை கொண்டு உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளுங்கள். அதே போல் சுப செலவுகள் வீட்டில் பண்ணுறது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் நீங்கள் சுபகாரிய செலவு பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது மனதிற்கு மகிழ்ச்சியான காரியங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி முதல் 3 மாதங்கள்லே தடையில்லாமல் சிறப்பாக அமையும். அதனால் நான் சொன்னது போல் முதல் 3 மாதம் உங்களுக்கான மாதமாக இருக்குது. அந்த 3 மாதத்தில் என்னெல்லாம் பண்ணுமோ அதை எல்லாமே பண்ணிடுங்க. அதே போல் எதிர்பார்த்த பணவரவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக உங்களுக்கு அமையும். திடீரென பணவரவு உங்களுக்கு உங்களையே திக்குமுக்காட வைக்கும். அதனால தான் முதல் 3 மாதம் உங்களுக்கு பிரயாணம் செல்வது இந்த மாதிரியான ஆசைகள் இருந்தால் செய்யுங்க என்று சொல்கிறேன். ஏன்னா பணம் இருக்கும் போதே உங்களுக்கு பிடிச்ச ட்ராவல் பண்ணுறது, வீடு மனை வண்டி வாங்கிறது, சுபகாரிய செலவு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கடன் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அதுக்காகத்தான் சொல்கிறேன் முதல் 3 மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம். ஸோ முதல் 3 மாதத்தை தொடர்ந்து அடுத்ததாக வருடத்தில் எஞ்சிருக்கக்கூடிய 9 மாதங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் 2024 இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வருடத்தில் எஞ்சிருக்கக்கூடிய மீதி 9 மாதங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. வருடத்தில் மீத இருக்கக்கூடிய எஞ்சிய மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பொன்னான மாதங்களாகவே அமைய போகுது.
ஃபஸ்ட்டு 3 மாதம் எப்படி பொன்னான மாதமாக அமைஞ்சிருக்கோ அதே போல தான் மீத இருக்கக்கூடிய மாதங்களும் அமைய போகுது. குறிப்பாக திருமணத்திற்காக காத்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க பலருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லபடியாக அமையும். இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் கூடி வரப்போகுது. லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் திருமணம் நடக்கும். திருமணத்துக்காக காத்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜில் இருக்கிறவங்களுக்கும் திருமணம் நல்லபடியாக அமைந்து இரு வீட்டார் சம்மதத்தோடு ஆண்டு முடியறதுக்குள்ள திருமணம் கூடி வரப்போகுது. பல ரிஷபராசிக்காரங்க வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் வரக்கூடிய ஆண்டில் முடிந்துடும். அதே போல் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. திருமணம் முடிந்த கையோடு புத்திர பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பல ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, புதிய ஆண்டு வீடு தேடி வரப்போகுது. மேலும் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு தொழிலுக்காக செல்ல விரும்புவோர் கூட தாராளமாக நீங்கள் உங்கள் ராசிக்கு புதிய ஆண்டில் செல்லலாம். குறிப்பாக அண்டை மாநிலம், அண்டை நாடு, வெளிநாடு போன்ற இடங்களுக்கு வேலைக்காக நீங்கள் செல்றதாக இருந்தால் தாராளமாக நீங்கள் செல்லலாம். அங்கெல்லாம் செல்லும்போது உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேறுவதற்கான வாய்ப்பு புதிய ஆண்டில் நிறைய உண்டாகும். அதனால் தாராளமாக புதிய ஆண்டில் நிறைய நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லலாம். வெளிநாடு, வெளி மாநிலம், அண்டை மாநிலம், அண்டை நாடு, இந்த மாதிரி எங்கு வேணாலும் நீங்கள் வேலைக்காக செல்லலாம். அதெல்லாம் புதிய ஆண்டில் நீங்கள் செல்லும்போது உங்கள் வாழ்க்கை தரத்தை ஒரு வகையில் முன்னேறுவதற்கு வழி புதிய ஆண்டில் கிடைக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான குரு பகவான் ராசியை அமர்ந்து உங்களுக்கு புதிய ஆண்டில் இருக்க போகிறாரு. அந்த காரணத்தினால எண்ணிய எண்ணங்கள் புதிய ஆண்டில் உங்களுக்கு ஈடேற போகிறது. நீண்ட நாட்களாக நடக்காமல் தள்ளி போன மெயின் சுப காரியங்கள் அனைத்தும் நடத்துவதற்கான வாய்ப்பு தானாக உங்களை புதிய ஆண்டில் தேடி வரும். எதிரிகளுடைய சூழ்ச்சியால் நீங்கள் சிக்கியிருந்த காலம் போய் தற்போது எதிரிகள் உங்களை தேடி மன்னிப்பு கேட்டு உங்களிடம் சரணடைகிறதுக்கு கூட புதிய ஆண்டில் வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான கடன் தொல்லைகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போ கட்ட முடியாத கடனெல்லாம் புதிய ஆண்டில் நீங்கள் கடன் எல்லாத்தையும் கட்ட முடியும். கடன்காரர்களுக்கு பதில் சொல்லி நீங்கள் அவமானப்பட்டதெல்லாம் போதும். உங்கள் நெஞ்சில் நீங்காத வடுவாக இருக்கக்கூடிய அந்த நிலை மாறப்போகுது. இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு அந்த நிலை மாறி மலையளவு கடன் இருந்தாலும் கடுகளவு சிறிதாக போகிறதுக்கு நிறைய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட இடத்துல கடனும் கிடைத்து எல்லா கடனையும் அடைத்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு புதிய ஆண்டு அமையும். உடல்நிலை கூட சரியில்லாத உங்களுக்கு மருத்துவத்தின் மூலமாக, அறுவை சிகிச்சையின் மூலமாக உடல்நிலை தேறி மீண்டு வருவதற்கு அந்த மாதிரியெல்லாம் சான்ஸ் அதிகமாக புதிய ஆண்டில் இருக்கும். உங்கள் ராசிக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே இருந்த பிரிவினை கூட புதிய ஆண்டில் நீங்கும். நண்பர்கள் மூலமாக நிறைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பார்ட்னர்ஷிப் வகையில் பணத்தை முதலீடு செய்கிறது போன்று நீங்கள் நினைத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தாராளமாக புதிய ஆண்டில் செய்யலாம். ஏன்னா புதிய ஆண்டு பொன்னான ஆண்டு. வருடத்தில் எஞ்சிய 9 மாதங்களை நீங்கள் பயன்படுத்தி தகுந்த இடத்துல முதலீடு செய்து உங்கள் லாபத்தை இரட்டிப்பாக்கி கொள்ளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸு. அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மெயினாக திருமண வாழ்க்கை நன்றாக என்று கூறியிருக்கிறாங்க கிரகங்கள் மூலிமா. ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்களாம் விட்டு கொடுத்து செல்வது புதிய ஆண்டில் நல்லது என்று சொன்னால் அது முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது கூட முடியும் உங்களுக்கு. ஜென்ம ராமர் வனத்திலே சீதை சிறை வைத்தது என்ற பாடல் ஒரு சிலருக்கு நன்றாக தெரியும். அந்த குற்றின்படி லக்கணத்தில் கூறக்கூடியது என்னவென்றால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க என்னதான் நீங்கள் சிறு சிறு தொந்தரவுகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டாலும் உங்களுக்குள்ள ஒற்றுமைங்கிறது குறையாமல் வாழ்க்கை சுமூகமாக வாழ்வதற்கு வழி கிடைத்துவிடும். குறிப்பாக ரிஷபராசி கணவனோ அல்லது மனைவியோ உங்கள் வாழ்க்கை துணையுடன் பேசும்போது நீங்கள் ஒரு விதமான பாசத்தை உணர்வீங்க. சிறிய வார்த்தை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஒரு உறவு வலுவப்படுத்தும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு உறவில் நிறைய நல்லிணக்கம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதே போல் புதிய ஆண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அமர்றாரு. அப்போ அந்த டைம் தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு நீங்கள் மீண்டும் எடுத்து நடத்துறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாகும். இதுவரை உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்திலும் எளிதிலும் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு குலதெய்வ வழிபாடு அந்த மாதம் உங்கள் ராசினர் செய்யலாம். ரிஷபராசிக்கு 8ஆம் இடமான குரு பகவான் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால உங்களில் சிலருக்கு குலதெய்வ தெய்வங்கள் பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கறது, பூர்வீகத்துக்கு போகிறது இதெல்லாம் மே மாதம் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ தொழிலில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால முன்னேற்றங்கள் உண்டாகும். ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறாரு. ஆக மொத்தம் புதிய ஆண்டு உங்களுக்கு புதுமையான ஆண்டாக இருக்க போது.
நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது. ஆபத்துன்னு பார்க்கும்போது பெருசாக எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ 2024 ஆண்டுக்கான வருட பலன் இதுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இந்த பலன்களுக்கேற்ப புதிய ஆண்டில் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோவை பார்க்கட்டும். அவங்களோட ராசிக்கு வருட பலன் என்னங்கிறது 2024க்கானது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.